குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உங்களுத்தில் மாலையிட ஒன்று ரெண்டு தோழத்தோட என்னதமோ செஞ்சேனோ ஏ மாமா. வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே வீடு பழகி அஜவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. ஆமா, அங்கே அப்படி ரேவதி அப்படி இருந்துச்சு, பாட்டு வந்துச்சு. இது வீட்டுல சனிய மாதிரில இருக்கு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு என்ன 35 வருஷமா மல்லிகை முட்டை அப்படியே இருக்கு. ஏங்க அதை விட்டு தொலைங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதிகபட்ச குடும்பத்துக்குள்ள பாட்டு தாங்க ப்ளே ஆகுது. அப்படியா? இப்போ நீங்க போன் எடுத்தீங்கன்னா போன்லயே பாட்டு தான் ப்ளே ஆகும். ரிங் டோன், காலர் டோன், வைப்ரேஷன் எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ இந்த பாட்டு குடும்பத்துல எப்படி தெரியுமா சந்தோஷத்தை கொடுக்குது நாங்க சொல்றோம். எப்படிமா? ஒவ்வொரு பொண்ணுக்குமே தன்னுடைய புருஷன் தாங்க சாமி மாதிரி. ஆஹா, உண்மையிலேயே ஒரு பெண்ணா இருந்து உங்களை நினைச்சு நான் அம்மா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். Thank you my lord. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய புருஷன் தாங்க சாமி. அப்புறம் ஏன் மத்த உங்களால சாமி கூட வந்து பூஜை பண்ண வந்தா விட மாட்டீங்க நீங்க? இல்லம்மா, தீபம் காட்டுறது ஊது. தயவு செஞ்சு கை தட்டி அவரை என்கரேஜ் பண்ணாதீங்க. அடுத்த மேடையில இதே பண்ணுவார். ஏங்க நடுவராகிய உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்கம்மா. பொதுவா